சார் இப்போ வந்து நான் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் லெவல்ல நான் வந்து அத பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன மாரி இது டிப்ஸ் எடுக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கிறது வேல்யூ பேஸ்டு பிசினஸ். வால்யூம் அப்படிங்கறத கிரியேட் பண்றதுக்கு பதிலா வேல்யூ. அதாவது வேல்யூன்னு என்ன அப்படின்னா, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், 12 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா நிறைய விற்கலாம். உங்களுக்கு வந்து வேல்யூ லட்சத்துல வாங்குறேன், கோடியில விற்கிறேன், ஆனா வேல்யூ அதிகம் நமக்கு. நீங்க நிறைய பேர் சர்வ் பண்றதுக்கு பதிலா ஒரு வேல்யூ கொடுக்க முடியுமான்னு பாருங்க, யூனிக்னஸ் கிரியேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஃபேஷன் டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல நீங்க உங்களோட பிரசன்ஸ் தேவைப்படுது இப்போ. ஏன்னா உங்களுக்கு ஃபேஷன் அப்படின்னா பார்த்தோன்னே பிடிக்கக்கூடிய ப்ராடக்ட். பார்க்க பிடிக்குதான்னா, பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுன்னா பார்த்துருவாங்க. அதனால பார்த்த உடனே பிடிக்கும். இட் இஸ் ஆல் அபவுட் கிளாமர். அவ்வளவுதான் ஃபேஷன் டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும், ரைட்? அதுல ஒரு எமோஷன் டச் இருக்கணும். அது இருந்தது அப்படின்னா எடுத்துருவாங்க. ஃப்ரீலான்சிங்கா முதல்ல ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல. ஏன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. தென் ஃப்ரீலான்சிங் கன்சல்டிங் அந்த மாதிரி கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அந்த ஃப்ரீலான்சிங் ஆன்லைன் கன்சல்டிங் அப்படிங்கிறது ஒரு 3 இயர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. தென் அதை வந்து பிசினஸ் ஆக்குங்க. பிசினஸ்